மனிதர்கள் இயேசுவை கொன்றார்கள் என்று சீஷர்கள் நம்பினார்கள். இயேசுநாதரை கொன்று கல்லறையில வைத்து பெரிய கல்லை புரட்டி அதை மூடினார்கள் என்று தெளிவாக நம்பினவர்கள், இயேசுநாதருடைய பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் என்றும் அந்த கல்லை புரட்டினார் என்பதான செய்தியை சொல்லும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை. உலகத்தார் அவர் எழும்பவில்லை என்று சொன்னால் காதுல போட்க வேண்டியதில்லை. அண்ணா விசுவாசி என்று சொல்லுகிற நீங்கள் இயேசுநாதர் உயிரோடு எழும்பி இன்னும் இருக்கிறார் என்று சொன்னால் சந்தேகப்பட்டால் இந்த முட்டாள்தனத்தில் உங்களால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறார். அவர் மறுபடியும் வருவார் என்பதனால் ஜீவ நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிற விசுவாசிகளுக்கு அவங்க மனசில் இருக்கிற அந்த ஒரு முட்டாள்தனத்தை, மதியனத்தனத்தை எடுத்து போட ஒரு வாஞ்சியா இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த ஈஸ்டர் சர்வீஸ் என்று வெளிப்படுத்த வாஞ்சியா இருக்கிறேன். நீங்கள் நான் பேசுறது கர்த்தர் நிச்சயமா காது கொடுத்து கேட்பார். அது தெரிஞ்சுக்க நீங்கள் நான் பேசுறேன். Gospel of Luke chapter 24 verses 25 and 26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். Lord's disciples believed the woman who brought the death news of the Lord Jesus Christ and where his body was laid. And the same disciples did not believe the same woman who brought the resurrected message. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய செய்தியை கொண்டு வந்த பரிசுத்தமுள்ள ஸ்திரீகளுடைய செய்தியை இயேசுநாதருடைய சீஷர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இயேசுநாதருடைய சீஷர்கள் இயேசுநாதருடைய பாடுபட்டு அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தின் செய்தியை கொண்டு வந்த ஸ்திரீகளுடைய செய்தியை நம்பினார்கள். They believed the message of death and burial, but they didn't believe his resurrection. Lord's disciples believed Lord's death, but Lord's disciple couldn't believe his resurrection. Lord's disciples believed human murdered the Lord, but the Lord's disciples couldn't believe Lord raised from the dead. Lord's disciples believed human killed the Lord Jesus Christ and put him into the tomb and enclosed it with huge stone, but they couldn't believe God of the Lord Jesus Christ raised him and rolled away the stone. மனிதர்கள் இயேசுவை கொன்றார்கள் என்று சீஷர்கள் நம்பினார்கள். இயேசுநாதரை கொன்று கல்லறையில வைத்து பெரிய கல்லை புரட்டி அதை மூடினார்கள் என்று தெளிவாக நம்பினவர்கள், இயேசுநாதருடைய பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார் என்றும் அந்த கல்லை புரட்டினார் என்பதான செய்தியை சொல்லும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை. Disciples are free to believe that people can kill the Lord who took the human form, but his disciples couldn't believe if he come from the death. அவர் மரித்தோரிலிருந்து வந்தார் என்று சொன்னால் விசுவாசிகள் இயேசுநாதருடைய சீஷர்களால் நம்ப முடியவில்லை. Therefore God called him, or the Lord called him, foolish disciples. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் சீஷர்ல பார்த்து சொன்ன வார்த்தை, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மனிதர்கள் கொன்றார்கள் என்று சொன்னால் நம்புகிறீர்கள், மனிதர்கள் கொண்டு பின்னுடைய சரீரத்தை அடக்கப்பண்ணினார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்கள், அடக்கப்பண்ணப்பட்ட அந்த கல்லறையை கல்லு போட்டு மூடினார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்கள், மனிதர்கள் செய்கிறதை நீங்கள் நம்புகிறீர்கள், என்னுடைய பிதாவாகிய தேவன் என்னை எழுப்பினார் என்று சொன்னால் நம்பவில்லை, கல்லை புரட்டினார் என்று சொன்னால் நம்பவில்லை, தூதர்கள் வந்து அதற்கு சாட்சி கொடுத்தார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியவில்லை. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இது உலகத்தாரை பார்த்து இயேசுநாதர் சொல்லவில்லை. இயேசுநாதர் சொன்னது தம்முடைய சொந்த சீஷர்களை. அந்த வார்த்தை அவருக்கு மாத்திரம் பொருந்தாது. அந்த வார்த்தை கண்டிப்பாக இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெளிவாக நன்றாய் பொருந்தும்.
உலகத்தார் இயேசுநாதர் உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இயேசுநாதருடைய சீஷர்கள், இயேசுநாதருடைய விசுவாசிகள் இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் சந்தேகப்படுவது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். As we see the ignorance at the cross, we see the foolishness at resurrection. கல்வாரி சிலுவையின் அண்டையிலே அறியாமை நாம் பார்க்கிற வண்ணமாகவே உயிர் தெழுதல் அண்டையிலே நாம் பார்ப்பது சீஷருடைய புத்தியினம், மதினத்தனம், முட்டாள்தனம். இயேசுநாதரை ஒரு பயமுறுத்துகிற ஆவியாக எடுத்துக்கொண்டார்கள். இயேசுநாதரை உயிர் தெழுந்த பிறகு சொல்லுகிறேன், they viewed the regarded the resurrected one ghost or a spirit. They viewed and regarded the resurrected one a gardener. They viewed and regarded the resurrected one as uninformed, naive. உயிர் தெழுந்த இயேசுநாதரை தோட்டக்காரராக கூட ஏற்றுக்கொண்டார்கள். உயிர் தெழுந்த இயேசுநாதரை ஆவியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உயிர் தெழுந்த இயேசுநாதர் தான் சொன்ன வண்ணமாகவே மகிமின் சரீரத்தோடு உயிர் தெழுந்தார் என்றது மாத்திரம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. foolishness. இன்னொரு முட்டாள்தனம். இங்க இருக்கிற நாம் அனைவரும் இந்த முட்டாள்தனத்திற்குள்ளாக போக வாய்ப்பு உண்டு. We may get into this foolishness. We may have this trait of foolishness. இந்த ஒரு முட்டாள்தனம், இந்த ஒரு மதினத்தனம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் we cannot testify the resurrected Christ. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களாலும் என்னாலும் சாட்சி கொடுக்க வாய்ப்பில்லை உலகத்தாருக்கு நீங்கள் நானும் உயிர் தெழுந்த இயேசுநாதருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் please get rid of this foolishness. உயிர் தெழுந்த இயேசுநாதர் உயிர் தெழுந்தாரா இல்லை என்பதான சந்தேகம் உடைய அந்த ஒரு முட்டாள்தனத்திலிருந்து நாம் வெளியே வந்தால் ஒழிய உயிர் தெழுந்த இயேசுநாதருக்கு உங்களாலும் என்னாலும் சாட்சி கொடுக்க வாய்ப்பில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்ட விஷயம் அது. In 1 Corinthians chapter 15, Paul forced himself to prove the Lord resurrected. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். அந்த இடத்துல பிரச்சனை என்ன? இயேசுநாதர் செத்தாருன்னு சொன்னா ஒத்துக்கிறாங்க. இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு சொன்னா ஒத்துக்கிறாங்க. அவர் கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்கன்னு சொன்னா ஒத்துக்கிறாங்க. அவரோட கல்லறையில் வச்சு பெரிய கல்லை புரட்டி போட்டு அதை மூடி வைத்தார் என்று சொன்னால் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உயிர் தெழுந்தார் என்று சொன்ன உடனே யாருக்குமே அதை அங்கீகரிக்க முடியவில்லை. What is impossible with men is possible with our God. மனுஷரால் கூடாதது நம் தேவனால் கூடும். ஆண்டவராகிய இயேசுநாதரை உயிரோட எழும்ப செய்தது தூதர்கள் அல்ல. இயேசுநாதரை எழும்ப செய்தது தூதர்கள் வேற கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார்கள். இயேசுநாதரை எழும்ப செய்தது மகிமையின் பிதாவாகிய தேவன். Wretched people put him to death, murdered him severely, beyond the limit, unimaginable, irreconcilable. அங்கீகரிக்க முடியாத, பார்க்க முடியாத கொடூரமான விதத்தில் மனிதர்கள் அவரை கொன்று போட்டது உண்மை. ஆனால் அவர் மகிமையில எழும்ப செய்தது அந்த மனிதர்கள் அல்ல, மகிமையின் தேவன். உலகத்தார் அவர் எழும்பவில்லை என்று சொன்னால் காதுல போட்க வேண்டியதில்லை. ஆனா விசுவாசி என்று சொல்லுகிற நீங்கள் இயேசுநாதர் உயிரோடு எழும்பி இன்னும் இருக்கிறார் என்று சொன்னால் சந்தேகப்பட்டால் இந்த முட்டாள்தனத்தில் உங்களால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. We can't live a Christian life in order to testify and witness to the world that our Lord is still alive. உயிர் தெழுந்த இயேசுநாதர் இன்னும் ஜீவிக்கிறார் என்று இந்த முட்டாள்தனத்திலே நம்மால் அவருக்கு சாட்சி கொடுக்க வாய்ப்பில்லை. Remove, unclothe this foolishness. Put off, wear off this foolishness from your mind. உங்க மனதில் இருக்கிற இந்த முட்டாள்தனத்தை கழட்டி போடுங்கள், உதறி போடுங்கள், தூக்கி கடாசுங்கள். உயிர் தெழுந்த இயேசுநாதர் உயிர் தெழுந்தார், இன்னும் இருக்கிறார், மறுபடியும் வருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Is it coherent, logical, articulate, rational? இயேசுநாதர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அறிவு கூர்மையா இருக்கிறதா, லாஜிக்கா இருக்கிறதா, அங்கீகரிக்கலாமா? Our God would like to get rid of our foolishness. நம்முடைய கர்த்தர் இந்த உயிர் தெழுதல் குறித்திருக்கிற முட்டாளத்தனத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட அவர் விருப்பமா இருக்கிறார். உங்களுக்கு விருப்பமா? நாம் அதை விரும்புகிறோமா? This is not practice as we come together on the first day of the week. வாரத்தில் முதல் நாளிலே நாம் கூடி வருவது ஒரு சடங்கு அல்ல. The first day
we call the day in which our Lord resurrected from the dead, not in order to die again, but to live forever. முதலாம் நாளிலே இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்று அறிவிக்கிறது இந்த முதல் நாள். உயிர் தெழுந்தார் என்று சொன்ன பிறகு மறுபடியும் அவர் சாகவில்லை. லாசரு போல மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணார கர்த்தர், அவர்களாம் மறுபடியும் மரித்து போனார்கள். ஆனால் இந்த மகிமையின் கர்த்தர் உயிரோடு எழும்பின பிறகு மறுபடியும் மரணத்தை காணாமல் மகிமைக்குள்ளாக சென்றார். சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பித்து, கர்த்தர் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய உயிர் தெழுதலை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற, அவர் மறுபடியும் வருவார் என்பதனால ஜீவ நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிற விசுவாசிகளுக்கு அவங்க மனசில் இருக்கிற அந்த ஒரு முட்டாள்தனத்தை, மதினத்தனத்தை எடுத்து போட ஒரு வாஞ்சியா இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த ஈஸ்டர் சர்வீஸ் என்று வெளிப்படுத்த வாஞ்சியா இருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் மகிமையின் கர்த்தர் நம்முடைய மதினத்தனத்தை எடுத்து போடத்தக்கதாக இடம் கொடுங்கள். விருப்பம் இல்லாதவர்கள் எப்படி வந்தீர்களோ அப்படியே வீட்டுக்கு போகலாம். Just you go as you had come. You know the manner God of the Bible, how he convey the message of resurrection to his disciples. வேதாமத்தின் தேவன் இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்பதான செய்தியை எப்படி தெரியுமா தம்முடைய சீஷர்களுக்கு கொண்டு போய் முதலாவது அனுப்பினார்? இயேசுநாதர் மகிமை பொறிந்தன ஒரு சரீரத்தோடு கூட அவர் போய் அங்க நிற்கவில்லை உயிர் தெழுந்த உடனே. ஆனால் உயிர் தெழுந்த செய்தியை மாத்திரம் அனுப்பினார் பிதாவாகிய தேவன். Message has gone prior to Lord himself meeting his disciples. எப்படி அனுப்பினார்? 24ஆம் அதிகாரம் வசனம் 2-4. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவர்கள் என்று சொல்லுவது சாப்டர் 23:55. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று, அந்த ஸ்திரீகளை தான் வசனம் 4 அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸாக்டா பேர் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் verse 10, 24 verse 10. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மக்தலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும். இவர்கள் தான் அந்த கல்லறைக்கிட்ட இருக்கிறாங்க. ஓகே, now verse 3, 24:3, 23 வசனம் 3. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். யார் அந்த 2 பேர்? பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த அந்த 2 பேர் யார்? தூதர்கள். எக்ஸாக்ட்லி. அந்த 2 தூதர்கள் மனுஷனுடைய ஒரு சாயலத்தா இருக்கிறாங்க. எதற்காக 2 பேர்? Why 2 angels in human form? 2-3 சாட்சிகள்னால எல்லா மெசேஜும் கன்ஃபார்ம் ஆக வேண்டும். 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் போதாதா கல்ல புரட்டுவதற்கு? ஒரு தூதன் போதாதா கொடுத்த மெசேஜை கன்வே பண்றதுக்கு? இயேசுநாதருடைய பிறப்பின் செய்தியை கொண்டு போய் மரியாள் அம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு தூதன் போதுமா இருந்தது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்பதான செய்தியை, அந்த ஒரு மெசேஜை வந்து கொண்டு போய் சீஷர்களுக்கு சொல்வதற்கு பிதாவாகிய தேவன் 2 தூதர்களை அனுப்பினார். 2-3 சாட்சிகள்னால் எல்லாமே நிலவரப்பட வேண்டும். இஃப் யூ அக்யூஸ் எனிஒன், நீங்கள் நான் யாரையாவது குற்றப்படுத்தினால் 2-3 சாட்சிகளோடு கூட பேச வேண்டும். இது தேவனுடைய மெத்தட். இது ஆதியிலிருந்து கர்த்தர் மோசே நிமித்தமாக கொடுத்த கட்டளையை புதிய ஏற்பாடு வரைக்கும் கடைபிடித்து வந்தார்கள் கர்த்தருடைய ஜனம். திருசபையும் அதுதான் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் நான் யாரை குற்றப்படுத்தினாலும் சரி, நீங்கள் நான் யாரை பத்தி நல்லது சொன்னாலும் சரி, 2-3 சாட்சிகளோடு கூட நிலவரப்படுத்தின நிலையிலே பேச வேண்டும். இல்லாவிட்டால் பேசக்கூடாது. That is called foolishness. நம்முடைய தேவன் எங்கேயுமே முட்டாள்தனமாக செயல்பட்டது கிடையாது. Wise, prudent, our God. நம்முடைய தேவன் அறிவு கூர்மையா தான் எல்லா இடத்திலும் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. இருந்தாலும் நாம் முட்டாளர்களாக இருக்கிறபடியால் நமக்கு 2-3 சாட்சிகளோடு கூட தான் கர்த்தர் தம்முடைய செய்தியை நிலவரப்படுத்துகிறார். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்திற்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறேன். ரொம்ப
ஒரு நோட்டிஃபை இருக்கிற ஒரு விஷயம் திரும்ப இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். கல்லறுகிட்ட இருந்த 2 தூதர்கள் இயேசுநாதருடைய சீஷர்கள் 11 சீஷர்கள் ஆண்கள் யார்கிட்டமே அவர்கள் பேசவில்லை. கல்லறுகிட்ட இருந்த வெளிப்பட்ட தூதர்கள் வெறும் பக்தியுள்ள ஸ்திரீகள்கிட்ட மாத்திரம் தான் வெளிப்பட்டார்கள். வாய் நீங்கள் 4 சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கும் பொழுது 4 அக்கௌண்ட் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே உயிர் தெழுந்த இயேசுநாதருடைய செய்தியை வெளிப்படுத்தி அந்த கல்லை புரட்டுவதற்கு முந்தைய இயேசுநாதர் உயிர் தெழுந்தாரு. தூதன் கல்லை புரட்டினால இயேசுநாதர் எழும்பி வந்தான்னு நினைச்சுக்க கூடாது. கல்லை புரட்டினது வெளியில இருக்கிற ஸ்திரீகள் உள்ள போக முடியாது. யோவானும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் உள்ள போவதற்காக தான் கல்லை ஓபன் பண்ணாங்களே தவிர இயேசுநாதர் வெளியே வருவதற்காக அல்ல. புரிஞ்சுதா? அவன் கல்லை புரட்டுவதற்கு முந்தைய கிறிஸ்து உயிர் தெழுந்தார். சில பேர் நினைச்சுக்கிறாங்க கல்லை புரட்டி உள்ள இருக்கிற இயேசுநாதர் வெளியே வர்றதுக்கு. ஏன் அடைக்கப்பட்ட வீட்டுல உட்கார்ந்து இருந்த சீஷர்கள் 24ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் மூடப்பட்ட கதிலிருந்து உள்ள வரல? பூட்டப்பட்ட வீட்டில் அவர் உள்ள வரும் பொழுது பூட்டி இருக்கிற கல்லறையிலிருந்து வெளியே போக முடியாத உயிர் தெழுந்த கர்த்தர். அதனால கல்லை புரட்டினது இயேசுநாதர் வெளியே வருவதற்காக அல்ல. இயேசுநாதர் உயிரோடு எழும்புவதற்கு தூதருடைய உதவி தேவையே இல்லை. தூதருடைய உதவி நம்மளுக்கு தான் தேவை. ஆனால் இந்த தூதர்கள் யாருமே இயேசுநாதருடைய சீஷர்கள்ட்ட போயிட்டு எந்த ஒரு தகவலையோ எந்த ஒரு காட்சியோ எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இயேசுநாதர் பரத்திற்கு போகும் பொழுது 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 2 தூதர்கள் அங்க இருந்தார்கள். 2 பேர். ஏன் நீங்க வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி போனாரோ அப்படி திருப்ப வருவார். வேலையை ஆரம்பிங்க. ஆனால் அசென்ஷன் குறித்து அவர் பரத்திற்கு ஏறி போனது குறித்து தூதர்கள் அங்க வந்தார்களே தவிர இயேசுநாதர் உயிர் தெழுந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தூதர்கள் இயேசுநாதர் சீஷர்கள்ட்ட போகவே இல்லை. Why? எதற்காக? நீங்கள் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்மை பாதுகாப்பு கொடுப்பதற்கு தூதர்கள் வருவார்களே தவிர சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுவதற்கு தூதர்கள் வரவே மாட்டார்கள். No angel can convey the gospel to us. They may protect us, they may guard us, they may convey the message, but they can't preach the gospel. They can't proclaim the gospel. தூதர்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாய்ப்பில்லை. இப்போ இந்த ஒரு யுகத்தில், இந்த ஏஜ்ல சுவிசேஷத்தை கன்வே பண்ணுவது இயேசுநாதர் உயிர் தந்தவருக்கு கட்டளையிட்டது தம்முடைய சீஷர்களிடத்தில் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீஷராக்க வேண்டும். எதற்காக தூதர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை? எதற்காக தூதர்கள் பிரசங்கிக்க முடியாது சுவிசேஷத்தை? அவர்கள் இந்த கலர்கிட்ட அம்மாமார்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தூதர்கள் chapter 24 5 வரைக்கும் வாசிக்கிறேன். 5 to 7. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். எங்க போனார்? அவர் இங்கே இல்லை. நீங்க கல்றல பார்க்கத்தக்கதாக ஒரு செத்த நிலையில இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். சந்தேகம் இருந்தா உள்ள போய் பாருங்க. அதுக்கு தான் நான் கல்லை புரட்டி வச்சுக்கிறேன். கல்லை புரட்டி வச்சிருந்தா அவருடைய சரீரத்துக்கு நீங்க நற்கந்தத்தை பூசுவதற்காக அல்ல. கல்லை புரட்டி வைத்திருக்கிறது அவர் உயிரோட எழுந்தார் காண்பிக்கிறதுக்காக தான். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். எதை சொன்னார்கள் தூதர்கள்? கலிலேயாவில் இருக்கும் பொழுது இயேசுவினுடைய பாடு மரணத்தை குறித்து அவர் உங்களுக்கு முன்னாடியே சொன்னார். ஞாபகம் இருக்குதா? ரிமெம்பர். இவர்கள் சுவிசேஷத்தை அனுபவத்தில் பேச வாய்ப்பில்லை. தூதர்கள். No angel can preach the gospel in experiential way. As they obtain the salvation, no angel can preach the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை அடைந்தவர்களாய் உடையவர்களாய் பிரசங்கிக்க வாய்ப்பில்லை. தூதர்கள் வெறும் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவ்வளவுதான் அவர்களுக்கு முடியும், சுவிசேஷத்தின் செய்தியை. ஆனால் இந்த தூதர்கள் இயேசுநாதனுடைய 11 சீஷர்கள்ட்ட பேசவே இல்லை. பிதாவாகிய தேவன் அனுமதிக்கவும் இல்லை. சீஷர்கள்ட்ட போய்ந்து உயிர் தெழுந்த இயேசுநாதர் ஸ்திரீங்கள்ட்ட அனுப்பின தூதர்களை தேவன் சீஷர்கள்ட்ட அனுப்பவில்லை. Why? Even angels couldn't convey, even angels couldn't persuade them.
தூதர்களாலும் இந்த ஒரு சீஷர்களை உயிர் தெழுந்தார் இயேசு என்று சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். நம்ப வைக்க முடியவே முடியாது. புரிஞ்சுதா? உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆட்களை தூதர்கள் வந்தாலும் மாத்த முடியாது. இது புரிஞ்சுக்கணும் நீங்களும் நானும். ஊழியக்காரங்க வேற தூதன்ல பூச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. தூதன் அனுப்பு, தூதன் அனுப்பு. என்னத்துக்கு அவரை கூப்பிட்டுங்கிற தூதனை? எனக்கு தூதன் வேண்டாம், கர்த்தர் வேணும். தூதர் அவர் அமைச்சுக்கிட்டு அவர் இஷ்டம் வந்த மாதிரி என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் வேலை. அது தூதர்கள் அனுப்புறது. எனக்கு தூதர்ல கூட அல்ல உறவு, கிறிஸ்துவோட கூட இருக்குது உறவு. கர்த்தரோட கூட இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான், தூதர்களோடு கூட அல்ல. தூதர்களாலும் சுவிசேஷத்தை யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல தூதர்கள் இன்டர்ஃபியர் ஆனாங்க. எப்போ? சீஷர்களை காப்பாற்றும்படியாக, சிறையை திறக்கும்படியாக வெளியே அனுப்ப இந்த சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை பிரசங்கியுங்கள். ஏன் நீ போய் பிரசங்கிக்க கூடாதா? தூதனை ஆவாது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான பாக்கியம் யாருக்கு தெரியுமா இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான். அது தூதருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஒரு தூதனை போத ஒட்டுமொத்த பூமிக்கும் சுவிசேஷத்தை பரவ பண்ணுவதற்கு அவங்களால முடியாது. லட்சக்கணக்கான ஆட்களை கொல்ல சொல்லுங்க, தூதர்கள் கொன்றுவாங்க. எகிப்திலிருந்து வந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதா? தலைப்புள்ள சங்காரத்தை குறித்து தூதன் பயங்கரமான காரியத்தை செய்வான். தண்ணீரை ரத்தமாக்கிடுவான், மலையை வரைச்சிடுவான், பயங்கரமான காரியத்தை செய்வான் தூதன். ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தூதனுக்கு சாமர்த்தியம் இல்லை. He can't proclaim and preach the gospel. அது நாம தான். ஆகையால் தான் 11 சீஷர்கிட்ட போய் யார் தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசுநாதர். தூதனை கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது நம்ம புத்தி. அந்த மாதிரி ரொம்ப டார்க் அண்ட் மைண்ட் இது. நம்ம புத்திக்கு தெரியுமா, அவன் தூதனை வெளிச்சமா வந்தாலும் சரி, வெளிச்சம் இல்லாம வந்தாலும் சரி, நாம கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய மனம் அந்த அளவுக்கு அந்தகாரப்பட்டு கொழுப்பு நிறைந்த மைண்ட். அது கடினமான இருதயம் நம்முடைய இருதயம், அந்தகாரப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயம், நம்முடைய மனம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற அறியாமையை விலக்கி அறிவுள்ளவர்களாக, புத்தியினத்தை நீக்கி புத்தியுள்ளவர்களாக ஆக்க விரும்புகிறார். அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ்வதற்கு. எவ்வளவு பேர் இந்த ஒரு அறியாமை நீங்கி வாழ்வதற்கு விரும்புகிறீர்கள்? நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. இயேசுநாதர் உயிர் தெழுந்து இன்னும் ஜீவிக்கிறார் என்பதான ஒரு வாழ்க்கையை நம்மால வாழ முடியல. ஏன்? foolishness, புத்தியீனம். இங்க பாருங்க, அறியாமை வேற. ignorance is different from foolishness. Ignorance is the truth that ought to know couldn't know. Foolishness, knowing the false thing, thinking knowing the true one. புத்தியினம் என்ன தெரியுமா? தப்பா தெரிஞ்சுக்கிறத நான் நினைச்சுங்கிறது உண்மை தான் நினைச்சுக்கிறது. இயேசுநாதருடைய சரீரத்தை திருடி கொண்டு போனார்கள் என்று சொன்னா நம்பிட்டாங்க. கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை என்று சொன்னா நம்பிடுறாங்க. அது ஓகே உங்களுக்கு. ஆனா உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் நம்பவில்லை. யாரும் அவருடைய சரீரத்தை களவாடி கொண்டு போயிட்டாங்க என்று சொன்ன உடனே மனப்பூர்வமா நம்புவாங்க. அப்படியா? கண்டிப்பா எவனோ திடீர்னு போயிடும். ஆனால் உயிர் தெழுந்து என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். பொய்யே இவர்கள் புத்தியினத்தில் ஏற்றுக்கொண்டு பொய்யை சத்தியம் என்று நினைச்சு பாருங்க. அதுதான் ஃபூலிஷ்னஸ் ரொம்ப டேஞ்சர். அது வாலிப பசங்க இருக்காங்க தெரியுமா? இந்த காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் டிகிரி படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஃபூலிஷ்னஸ் நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப பார்க்கலாம் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு ஃபூலிஷ்னஸ்னாக்கா அவங்க பிஹேவியர் எல்லாம் தெரியுன்ற ஒரு நடத்தை அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் மண்டியில் ஒன்றும் இருக்காது. இளைஞர்கள் இந்த வாலிபர்கள்ட்ட இருக்கிற ரொம்ப ஃபூலிஷ்னஸ் அது அவங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாய் வந்துடும். அது அந்த ஒரு அறியாமை, அந்த ஒரு புத்தியினத்தை நீக்கத்தக்கதாக தான் தீமோத்தேயுக்கு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவங்க பெற்றோர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபூலிஷ்னஸ் நம்ம பசங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு. இந்த ஃபூலிஷ்னஸ் நீங்க பெற்றவங்க, நீங்க தான் உங்க பசங்களுக்கு தருது. அது நீங்க என்னக்கா படிப்பு குத்தா போதுன்னு குத்து பாருங்க, அது பிஹேவியர் எப்படி இருக்குது. அதனால தான் வெறும் உலக கல்வி நம்ம பசங்களுக்கு போதாது. சத்தியமுள்ள வார்த்தை ரொம்ப அவசியம். நீங்க உங்க பசங்களுக்கு கொடுக்குற கல்விக்கு நீங்க பாடுபடுறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உயிரை பணிய வச்சு நீங்க கல்வி தரீங்க. அது உங்களுக்கு எல்லளவு கூட பிரயோஜனமா இருக்க வாய்ப்பில்லை. Give this knowledge. உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்ட்டு நீங்க எப்போதும் புரிய வைக்கணும். புரியுதா?
கர்த்தருடைய ஞானம் உள்ளவன் அறிவுக்கேடைய உள்ள இருக்கிற அந்த புத்தியினும் அந்த முட்டாள்தனத்தை எடுக்கத்தக்கதாக சின்ன வயசுல இருந்து பிரயாசப்படுறான் தெரியுமா? அதான் தான் சாமுவேலை பத்தி இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும் போதே கர்த்தர் சாமுவேலை சந்திக்க போகிறார். ஏன்னாக்கா இல்லாயுடைய 2 குமார்கள் ஆஃப்னி ஃபினாஸ் போல ஆயிடக்கூடாது. இவன் கர்ப்பத்தினால் செத்து போனார்கள் அந்த 2 பசங்க. சிறு வயதிலே சாமுவேலை கர்த்தர் சந்தித்தார். ஏன்னா அந்த ஃபூலிஷ்னஸ் உள்ள வந்துடக்கூடாது. அந்த கர்வம் உள்ள வந்துச்சுனாக்கா கையில பிடிக்க முடியாது. ஆஃப்னி ஃபினாஸ் அவங்க அப்பா சேர்த்திருக்கிறான். எப்போ? அவர் சாவர நேரத்துல. எங்க காது கொடுத்தாங்க? செவி கொடுக்கவில்லை. ஆகையால் உலக கல்வி மாத்திரம் கொடுத்தால் போதாது, வேதாமத்தின் கல்வி கொடுத்தால் தான் உள்ள இருக்க முட்டாள்தனம் நீங்கும். இது நீங்க அவங்கள்ட்ட பேசி பாருங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்கன்றது. இயேசுநாதர் முட்டாள்தனத்தையும் மதினத்தனத்தையும் எப்படி கர்த்தர் நீக்குகிறார், அது நீங்கின பிறகு அந்த இடத்துல இயேசுநாதர் என்னத்தை வைக்கிறார் என்பதை நாம் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதை நீங்கள் நானும் பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபூலிஷ்னஸை எடுத்து போட சீக்கிரமாய் பிரயாசப்பட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? முக்கியமா பசங்க, வாலிப பசங்க, எனக்கு எல்லா தீரன்ற அகம்பாவத்தில் எந்த பசங்களும் இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை கெட்டு போயிடான் பானூர்ல. 24ஆம் அதிகாரம் 13 இருந்து கவனிங்கள். இங்க இருந்து அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். யார் இந்த 2 பேர்? இங்க ஒரு 2 பேரை குறிக்குது. நான் ஏன் இந்த 2 பேர் எடுத்துக்கிறேன் தெரியுமா? கல்வாரி சிலுவை அண்டையில 2 பேர் இருந்தாங்க. கர்த்தராகிய பிதாவாகிய தேவனும் 2 சாட்சிகள் தூதருடைய அனுப்பி கொடுத்தாரு. இங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க 2 பேர், எனக்கு அந்த 2 ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த 2 பேரோட இன்னைக்கு ஈஸ்டர் சர்வீஸ் ஷார்ட்டா முடியும். சொல்ல பாரு, இந்த 2 பேர் யார்? இந்த 2 பேர் 11 சீஷர்கள் இருக்கிற 2 பேர் கிடையாது. மாறாக இந்த 2 பேரு வசனம் 9 verse 9 கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அந்த ஸ்திரீகள் 11 பேர் மாத்திரம்ன்றது வந்து யூதா செத்து போனதுக்கு அப்புறம் 11 சீஷர்கள் டிசைபிள்ஸ். மற்ற எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, மற்ற ஸ்திரீகள் மற்ற இயேசுவை பின்பற்றி 70 பேர் அனுப்புனார் தெரியுமா ஊழியத்துக்கு. அந்த 70 பேர்ல ஒருவேளை இந்த 2 பேர் இருக்கலாம். இந்த 2 பேர் அந்த 70 பேர் 2 பேர் அனுப்பும்போது இவங்க 2 பேரும் போயிருக்கலாம் ஊழியத்திற்கு. ஆனா இவர்கள் அந்த 11 பேருக்குள்ள இருக்கிறவர்கள் அல்ல. அந்த 2 பேர்ல ஒருத்தருடைய பேர் மாத்திரம் நமக்கு சொல்லப்படுகிறது. வசனம் 18 verse 18 அவர்களில் ஒருவனாகிய, அதாவது 2 பேர்ல ஒருவனாகிய கிளையோப்பா, அந்த மீனிங்களை இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்லை. சோ இந்த 2 பேர்கள் எருசலேமை விட்டு எம்மாவு என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு போகிறார்கள். அந்த எம்மாவு என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றது தெளிவா சொல்லப்படவில்லை. அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதுக்கு அர்த்தம் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் ஒரு இடம், அது வந்து 7 இருந்து 8 மைல் தூரம் என்று அல்லது 6 இருந்து 7 மைல் தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குறைஞ்சது 10 கிலோமீட்டர். இதற்கு முந்தியவர்கள் எங்க இருந்தார்கள்? எருசலேமில் இருந்தார்கள். எல்லா சீஷர்களோட கூட ஸ்திரீகள் வந்து அந்த செய்தி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க. அந்த செய்தி கொண்டு வரைக்கும் 3 நாள் இயேசு கிறிஸ்து பாடுமரணம் அடக்கம் உண்டான பஸ்கா பண்டிகையிலிருந்து பிடித்து முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இவர்கள் கூட்டமாக மற்ற சீஷர்களோட கூட தான் தங்கி இருந்தார்கள். இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னாக்கா உயிர் தெழுந்த நாளிலே சீஷர்கள் அப்படியே சிதறிச்சுக்குன்னு போயிட்டே இருக்கிறாங்க. இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருந்தார், எருசலேமை விட்டு நீங்க போகக்கூடாது என்று. foolishness drives you away from the unity of the Lord Jesus Christ. கிறிஸ்துவுடைய ஒரு மனதிலிருந்து நம்முடைய முட்டாள்தனம் தூரமா கொண்டு போயிடும். இவர்கள் முள்ளுமா அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கிறாங்க, அப்படியே பிரிஞ்சு நிற்கிறாங்க. கூடியிருந்தவர்கள் இதுக்கப்புறம் பிரிய ஆரம்பிக்கிறார்கள். 2 பேர் எருசலேமை விட்டு எம்மாவு என்பதான 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற விஷயத்துக்கு நடந்துகினே போயின்னு இருக்கிறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டிய இந்த இடத்துல 13 அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இங்கிருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. 15 இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த 2 பேர் பேசிக்கிற எருசலேம்ல இருந்து அந்த அப்படியே எம்மாவு என்பதன் இடத்திற்கு போகும் பொழுது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட அப்படியே சேர்ந்துறாரு. இங்கிருந்து நல்லா கவனிங்க. இந்த மதீனமும் முட்டாள்தனம் நிறைந்திருக்கிற இந்த மற்ற சீஷரோட கூட இந்த 2 சீஷர்களுக்குள்ள இருக்கிற அந்த முட்டாள்தனத்தை எப்படி கர்த்தர் எடுத்து போடுறார் என்பதை. இயேசுநாதர் அவங்களோட கூட நிக்கிறாரு, நடந்துன்னு போறாரு. ஆனால் அவர்கள் இயேசுநாதரை கிரகிக்கவில்லை. வசனம் 15 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் என்னவா இருந்தது?
மறைக்கப்பட்டிருந்தது. உயிர் தெழுந்த இயேசுநாதரை அவர்கள் காணாமல் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. முதலாவதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, எதற்காக இவர்கள் இயேசுநாதரை பார்க்க முடியல? கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய முட்டாள்தனம் கிறிஸ்து முன்னாடி வந்தாலும் நமக்கு தெரியாது. எதற்காக இயேசுநாதர் இவங்களோட கூட சஞ்சரித்துக் கொண்டு போனார்? இயேசுநாதர் வந்த உடனே தம்மை வெளிப்படுத்தவில்லை. மாறாக இயேசுநாதர் இவங்களோட கூட சஞ்சரித்து இவங்க என்ன பேசுறாங்கன்றது கவனிக்கும்படியாக இயேசுநாதர் போனார். வசனம் 17. அப்பொழுது அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசுநாதர் அவங்க பேசுவதை கேட்கும்படியாக கூட சஞ்சரிக்கிறார். நீங்கள் நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாய் பேசுகிற வார்த்தைகளை இயேசுநாதர் காது கொடுத்து கேட்பார். அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு இயேசுநாதர் டிமியன் பண்ணி அவரை மட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கீழே உங்களுக்கு போகும்போது தெரியும். நீங்கள் நானும் சாட்சி இல்லாமல், நீங்கள் நானும் ஆதாரம் இல்லாமல் நம்முடைய முட்டாள்தனத்தில் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் காது கொடுத்து கேட்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க ரெண்டு பேரை பேசின்னு இருக்கிறாங்க. என்னத்தை பேசுறாங்க? கடந்த 3 நாளாக நடந்த சம்பவத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 நாள் நடந்த சம்பவத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையே இருக்காது. இயேசுநாதர் போறார் கூட. எதுக்கு? என்ன பேசுறாங்க கேட்கிறாரு. நீங்கள் நானும் எங்கன்னா போயிட்டு ஏதாச்சும் பேசியிருந்தா கிறிஸ்து அங்க நில்லி கேட்டுன்னு இருக்கிறான்றது புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசுநாதர் உங்களோடு கூட சஞ்சரித்து உங்களோடு கூட நீங்க பேசுவது எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பார். கேட்கறது மாத்திரமல்ல, நம்மள்ட்ட மறுபடியும் என்ன பேசணும்னு கேட்கிறாரு இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்கள கேட்டாரு, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. காரணம் வந்து உங்களுக்கு 25 சொல்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். வசனம் 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 18. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். நாய் கடந்த 3 நாளாக எருசலேம்ல நடந்த ஒரு சம்பவனுக்கு நியூஸ் வரலையா? நியூஸ் பார்க்கல, பேப்பர் பார்க்கல, எந்த தகவல் உனக்கு தெரியாது? அன்இன்ஃபார்ம்டு ஒன், அறியாதவரே. கர்த்தர் இவங்களை பார்த்து கூப்பிடுற வார்த்தை, முட்டாளர்களே. இவங்க இயேசுநாதர் பார்த்து வார்த்தை, உமக்கு தெரியாதா? அந்த ஸ்திரீகள் இயேசுநாதரோட உயிர்த்தெழுதலின் செய்தியை தூதர்கள் கிட்ட கேட்ட பேருக்கு அவங்க கொண்டு போய் சீஷர்கள்ட்ட மத்தவங்க போய் சொன்னாங்க. சொல்லும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி மாதிரி இருந்துச்சு? verse 11 குயிக்கா சொல்லிடுறேன். இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு, சீஷர்களுக்கும் கூட இருந்த எல்லோருக்கும் வீண் பேச்சாக தோன்றினதினால், பிதாவாகிய தேவன் 2 சாட்சிகளோடு கூட கொண்டு போய் சேர்த்த அந்த மெசேஜ் வந்து நான்சென்ஸ், வீண் பேச்சு. அவங்களுக்கு நாம பேசுதான் வீண் பேச்சு. வாயை திறந்தாலே வீண் பேச்சு நம்ம நாவல வருது. கர்த்தர் 2 சாட்சிகளோடு கூட கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு உயிர்த்தெழுதலின் செய்தி இவர்களுக்கு வீண் பேச்சா இருக்குது. பார்த்தாக்குது கதை எப்படி போது பாருங்க. தலைகளா நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த 2 பேர் என்ன பேசுறாங்க. நீங்கள் நானும் பேசுறது கர்த்தர் நிச்சயமா காது கொடுத்து கேட்பார். அது தெரிஞ்சுக்க நீங்கள் நானும் பேசு. ஆதாரம் இல்லாமல், சாட்சி இல்லாமல் வாயை திறக்க வேண்டாம். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தை, அவருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள், கர்த்தர் காது கொடுத்து கேட்டார். 19. இயேசு சொல்ற வார்த்தை கவனிங்கள். அவர் எவைகள் என்றார். இயேசு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? எவைகள்? எதை பத்தி பேசுங்கிற? சர்வ வல்லமை உள்ள ஞானிங்க இவரு, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ வியாபி இவரு. இவர் அவங்கள்ட்ட பேசுற அவங்களுடைய முட்டாள்தனத்தை நீக்குவதற்காக கர்த்தர் எப்படி பேசுறான்றது கவனியுங்கள். எதை பத்தி பேசி இருக்கும் பொழுது 3 நாளா இந்த எருசலேமில் நடந்த பயங்கரமான ஒரு கொடூரமான சம்பவம் உமக்கு தெரியாமலே எருசலேமுக்கு வந்தீர். அப்ப ஏதோ ஒரு பெரிய எருசலேமுக்கு புதுசா வந்த ஒரு பயணி போல அவங்க கண்களுக்கு தெரிகிறார் இயேசுநாதர். கீழே அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. இயேசுநாதருக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன பத்தி பேசுங்க என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை என்ன? நசரனாகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும் பொழுது இயேசுநாதர் தம்மை பத்தி சொன்னதுதான் பேசணும்.
இயேசுநாதர் தம்மை குறித்து சொல்லாதவைகளை நீங்கள் நானும் பேசவே கூடாது. Don't utter a word concerning the Lord Jesus Christ which he did not utter earlier. அவர் முன்னமே சொல்லாத எந்த வார்த்தையும் தன்னை குறித்து நாம் பேசவே கூடாது. இவர்கள் பேசினது இயேசு கிறிஸ்துவை பற்றி. என்னுடைய கேள்வி, இயேசுநாதர் தன்னை குறித்து சொன்னதுதான் இவங்க பேசினாங்களா? நீங்கள் நானும் இயேசுவை பத்தி எப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உயிர் தெளிந்த மகிமையின் கர்த்தர் அவர். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிறோம். அவர் சொல்லாதவைகள் எல்லாவற்றையும் பேசுகிறோம். அவர் செய்யாதவைகள் நாம் பேசுகிறோம். அவர் சாட்சியாக சொல்லாதவைகள் நாம் சாட்சியாக பேசுகிறோம். அவர் உச்சரிக்காத வார்த்தைகள் நாம் உச்சரிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். 19 அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் என்னவா இருந்தார்? வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அங்க நிறுத்த விரும்புகிறேன். இயேசுநாதர் பத்தி சொன்ன வார்த்தை என்ன? தீர்க்கதரிசி. No dead prophet returned back from death. எந்த தீர்க்கதரிசிகளும் செத்தவருக்கு வரவே இல்லை. இவர் தீர்க்கதரிசியா? மற்ற மதத்தின் நாட்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மத போதகர். அவ்வளவுதானா? 25:27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவரும் தீர்க்கதரிசிகளை பத்தி பேசுகிறார் இயேசுநாதரும். வசனம் 27, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம். இயேசுநாதரும் தீர்க்கதரிசிகளை பத்தி பேசுறாரு. ஆனால் அவர் தன்னை இந்த இடத்துல தீர்க்கதரிசியாக சொல்லவில்லை. சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசுநாதர் தீர்க்கதரிசியாக சொல்லியிருக்கிறா? ஆமா. 4ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுநாதர் தன்னை தீர்க்கதரிசியாக சொல்லுகிறார். இயேசுநாதர் தீர்க்க தரிசன ஊழியம் செய்தார். அதனால் அவர் வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல. இயேசுநாதர் சுவசத்தை கொடுத்தார். அதனால் அவர் வெறும் வைத்தியர் மாத்திரமல்ல. இயேசுநாதர் சத்தியத்தை போதித்தார். ஆகையால் அவர் வெறும் போதகர் மாத்திரமல்ல. சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசி. தட்ஸ் இட். அவ்வளவுதானா? எனக்கு எந்த தீர்க்கதரிசியும் திருப்ப வரவில்லை. இப்ப நான் சில தீர்க்கதரிசனங்களை வாசிக்கிறேன். இவரை பத்தி தேவன் என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசின்னு பிதாவாகிய தேவன் இவரை எப்ப நான் கூப்பிட்டு இருக்கிறாரா? பிசாசுகள் இவரை பார்த்து எங்க தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களா? அசுத்த ஆவிகளாகட்டும், பிதாவாகிய தேவனாகட்டும், இவராகட்டும் தன்னை ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலருக்கு தன்னை தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறபடியால் தீர்க்கதரிசி என்று சொன்னது உண்மைதான். ஆனால் பிதாவாகிய தேவனும் அசுத்தாவிகளும் எங்குமே இயேசுநாதரை தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. அப்ப இயேசுநாதரை தீர்க்கதரிசி என்று சொன்னது யாரு? நான் இப்ப வாசிக்க விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா இந்த தீர்க்கதரிசின்ற வார்த்தை தான் இயேசுநாதருக்கு திருப்தி அடையாத ஒரு வார்த்தை. யார் திரும்ப இயேசுநாதர் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டது? வேதாகம் இருக்குதா? இங்க இந்த சில நிமிஷத்துக்கு நான் சொல்லி முடிப்பேன், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். யார் இயேசுநாதரை தீர்க்கதரிசி என்று சொன்னது? 7ஆம் அதிகாரம் 39, 7:39. 7ஆம் அதிகாரம் 39 பார்த்தீர்கள் என்றால், சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயன் இயேசுநாதரை வீட்டுக்கு உணவுக்கு கூப்பிடுறா. அப்படி அவர் உணவுக்கு கூடும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பாவியாக ஸ்திரீ வந்து இயேசுநாதருக்கு காலடியில் உட்கார்ந்து அழுது கண்ணீரினால நனைத்து தலை கூந்தலினால தொடச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை வந்து இந்த உணவுக்கு அழைத்த இந்த ஒரு சீமோன் நபர் பார்த்து இயேசுநாதரை பற்றி சொல்ற வார்த்தை 7ஆம் அதிகாரம் 39, 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் என்ன வார்த்தை? தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தேடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். அப்போ இயேசுநாதரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டது யாரு? அப்படியே மனசுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். வேற யார் இயேசுநாதரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டது? 9ஆம் அதிகாரம். அப்பொழுது கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டது மன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும். 7ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் யோவானை பத்தி சொன்ன வார்த்தை என்ன? தீர்க்கதரிசிகளில் பார்க்கிலும் ரொம்ப பெரியவன் யோவான் ஸ்நானன். அப்ப யோவான் ஸ்நானனை அப்ப இருந்த ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? தீர்க்கதரிசியாக. அப்ப இவர் எந்த லிஸ்ட்ல வராரு? ஒரு யோவான் தீர்க்கதரிசி போல. கீழே கவனிங்கள். அப்பொழுது கார்பங்க தேசாதிபதியாக ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டது மன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியால் கலக்கம் அடைந்து. அப்ப இயேசுநாதரை
ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத ஆட்களுடைய பார்வைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? இந்த அறியாத உலகத்தார் ஒரு போதகர் போல, அறியாத உலகத்தார் இயேசுவை தீர்க்கதரிசி போல ஏற்றுக்கொண்டது போல, இயேசுவை அறிந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை விசுவாசிக்கலாமா? அது மாத்திரம்தான் என்று. அதே 9ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20, 18 to 20. பின்பு அவர், இயேசுநாதர், இங்கே நன்றாக கவனிங்கள், பின்பு அவர் தமது சீஷருடைய கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். புடிச்சுக்கோங்க, ரொம்ப அருமையா கேட்கிறாரு. ஜனங்கள் என்னுடைய அற்புதமான பலத்த செய்கைகளையும் பலத்த வல்லமை நிறைந்த உபதேசத்தையும் வார்த்தையும் கேட்டு ஜனங்கள் என்னை பத்தி யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீஷர்கிட்ட கேட்கிறாரு. இங்க இயேசுநாதர் தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரம் ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு விருப்பமே இல்லை. அது அந்த அளவுக்கு நம்புறவர்களுக்கு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் சிலர் என்ன, உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்தின வார்த்தை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். 12 சீஷர்களை அமைச்சிருந்தார் இல்லையா, ஊழியத்துக்கு 2 பேர் ஊழியம் ஜெயிச்சுவாங்கன்னு. எல்லாருக்கும் சுத்தி வரும் பொழுது, ராஜ்யத்தை பத்தி பேசும் பொழுது, யார் இந்த ராஜ்யத்தின் சீஷர், நீங்க யாரோட சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்களா, சதுசேயரா, அல்லது வேத பாரகரா, அல்லது யார் நீங்கள் என்று கேட்கும் பொழுது, இயேசுநாதர், ஓ அந்த மகா பெரிய தீர்க்கதரிசி, ஆமா அவர் எங்களை அனுப்பியிருக்கிறார் ஊழியத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்று பிரசங்கித்தார்கள். ஜனங்களுடைய பார்வைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? தீர்க்கதரிசி. Enough? இயேசுநாதர் அங்க நிறுத்தவில்லை. அவங்க எப்படி நினைச்சாலும் இயேசுநாதருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இயேசுநாதர் கேள்வி கேட்கறது கவனிங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உங்களை கேட்டாங்க, நாவல வர பதில் என்ன? அவர் ஒரு போதகரா? அவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமா? இயேசுநாதர் நிறுத்தவில்லை. என்ன ஒரு நல்ல ஒரு சாட்சி ஜனங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன பத்தி? நான் ஒரு தீர்க்கதரிசி, மெய்தான். அதுதான் இயேசுநாதருக்கு போதுமா? அதுதான் அவர் விரும்பினாரா? அவர் கேட்ட கேள்வி, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? என்ன உங்களுடைய பதில்? இவனுடைய பதில் நான் சொல்வதற்கு முந்தி, முதலாவது தூதன், இந்த இயேசுநாதர் பரிசுத்தமுள்ள தூதன் என்ன சொன்னான்? 1ஆம் அதிகாரம் 32, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய என்ன வார்த்தை? குமாரன் என்னப்படுவார். யார் இவர்? உன்னதமான தேவனுடைய குமாரன். யாரு? மனு அவதரித்த இயேசுநாதர். இந்த டைட்டில் தான் அவருக்கு வேணும். இது தூதன் பரலோக பிதாவினால் மரியாள் அம்மாவுக்கு கொண்டு வந்த செய்தி. இது இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். வசனம் 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்ன வார்த்தை? தேவனுடைய குமாரன் என்னப்படும். என்னங்க தேவனுடைய குமாரன்ற வார்த்தைக்கு அர்த்தம்? வெறும் தீர்க்கதரிசி அவரு. 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 3:22. இங்கே அவருடைய பிதா அவரை கூப்பிட்ட வார்த்தை கவனிங்கள். 3ஆம் அதிகாரம் வசனம் 22, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அப்புறம் என்ன? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் என்னவா இருக்கிறேன்? நீர் என்னுடைய நேசம், நீர் என்னுடைய தீர்க்கதரிசி. அது மோசையை பார்த்து சொல்வாரு, நோவாவை பார்த்து சொல்வாரு, பழைய ஏற்பாடு இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்வாரு. ஆனா இவரை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், என்னை போலவே இருக்கிறவர். நீர் தேவகுமாரன்ற வார்த்தைக்கு தேவன் போல இருக்கிறவர். மனுஷகுமாரன் மதன வார்த்தைக்கு வந்து சன் ஆஃப் மேனுக்கு வந்து பரிபூர்ணமான மனுஷனா இருக்கிறவர். இந்த என்டைட்டில்மென்ட் தேவன் கொடுத்த பேர் அது. பிசாசு அசுத்தாவிகள் சொன்ன வார்த்தை தெரியுமா அவரை பத்தி? சாப்டர் 4:41, பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுநாதரை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுவதற்கு முந்தி அசுத்தாவிகள் இவரை பத்தி சொன்ன வார்த்தை அது. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிசாசுக்கு தெரியும் இவர் யார் என்று, பரிசுத்தம் உள்ள தூதர்களுக்கு தெரியும் இவர் யார் என்று. பரம பிதாவாகிய கர்த்தரே இவரை பார்த்து சொன்ன வார்த்தை, நீர் என்னுடைய குமாரன், என்னை போலவே இருக்கிறவர். யூ ரெப்ரசன்ட்ஸ் மீ, நீ என்னை போலவே ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பெரிய மகா கர்த்தரா இருக்கிறீர் என்று பிதாவாகிய தேவன் இவரை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆனால் அறியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், இவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பலத்த செய்கைகளையும் நல்ல உபதேசத்தையும் கேட்டவர்களுடைய பார்வைக்கு இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு பிரசங்கியார். இவ்வளவு போதுமா? அது உலகத்தாருங்க. நீங்கள் நானும் அப்படி பார்க்கணும். கிறிஸ்துவை அறிந்த நாம் அப்படி பார்க்கலாமா? அவரை
அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போதுமா நம்முடைய ரட்சிப்பு அடைவதற்கு? நம்முடைய பாவங்கள் மாற கழுவப்படுவதற்கு அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா? நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகத்தக்கதாக அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா? அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா? Not enough. இப்போ 24ஆம் அதிகாரம் குயிக்கா திரும்பவும் வாசித்து போகிறேன். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய இங்க நன்றா கவனிங்கள். இப்ப தீர்க்கதரிசிக்கு அடுத்த ஊழியம் அவர் என்ன பண்ணது வந்து சொல்றாங்க. நன்றா கவனி. 20-21 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 22-23 நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்னைக்கு நடந்த சம்பவம் 3வது நாள்ல. கொஞ்சம் கீழே போகும்போது உங்களுக்கு புரியும். 20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இது எப்ப நடந்தது? 21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து எவ்வளவு நாளாச்சு? இன்று 3 நாள் ஆகிறது. அப்ப வசனம் 20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? 3 நாளைக்கு பின்னாடி. கொன்று போட்டார்கள். அத்தனை நம்புறியா? ஐயோ நாங்க தான் பார்த்தோம். அது ஸ்திரீகள் பார்த்தார்கள். அவர் அடக்க போன இடம் எதுன்னு தெரியும், என்ன கலர்ன்னு தெரியும், புதிய கலர். அது அரிமத்தியா என்பதான யோசேப்பு போய் அதை கொண்டு போய் அவர் தான் வாங்கின ஒரு சொந்த இடம். அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் மேலே கொடுத்த நியாய தீர்ப்பு, அவரை கண்டித்தது, அவர் அறைஞ்சது எல்லாமே எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே, இங்க 22-23 கவனிங்கள், 22-23-24 அன்றைக்கு 3வது நாள் வாரத்தில் முதல் நாள் நடந்த சம்பவத்தை போய் அவங்க சொல்றாங்க காலையில. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஏன்பா 3 நாளைக்கு முன்னாடி இயேசுநாதர் செத்தார் என்ற செய்தியை சந்தோஷமா ஏத்துக்கிற? அதை பத்தி உனக்கு பிரமிப்பு கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ப வந்து தூதர்கள் நிமித்தமா வந்த அந்த புதிய தேவன் அனுப்பிச்சிருக்கிறார் செய்தி 2 சாட்சிகளோட கூட. அது உனக்கு பிரமிப்பா இருக்கா? இயேசுநாதருடைய மகத்துவமான சத்தியத்தை நம்முடைய முட்டாள்தனம் வந்து பயங்கரமா எதிர்த்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை வந்து நீ சந்தோஷமா ஏத்துக்கிற, நம்புற, ஏற்றுக்கொள்ற. ஆனா இப்போ வந்து ஸ்திரீகள் சொன்ன வார்த்தை, எழுந்தார் தேவதூதர்கள் எங்களுக்கு சாட்சியா சொன்னார் என்று சொன்னால் அது உனக்கு பிரமிப்பா இருக்குது, ஏத்துக்கவே முடியல. why foolishness. 23 அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய், யார் போய் இந்த கல்லறைக்கு? இயேசுநாதர் இந்த கல்லறைக்கு யார் போயிருந்து? யாரு? பேதுரு. 2 பேர் ஓடுனாங்க. இது பாடியை காணோம். உயிர் தெழுந்தாரா? அது நம்ம அதை விட, அது சும்மா, அது பாடியை காணோம். என்ன மிருகம் தான் கொத்தின்னு போயிச்சா? யாரா திடீர்னு போயிட்டாங்களா? அவர்கள் போய் அந்த இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கப்பட்ட இடத்திற்கு போய் பார்க்கும் பொழுது அவருடைய சுத்தி வச்சிருக்க சீலை துணியை வந்து அது அழகா சுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து யோவான் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்க நல்ல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். யோவான் அதை பார்த்து, யோவானே அப்பதான் விசுவாசிக்கிறார். 2 பேர் ஓடுறாங்க இல்லையா, அதுல முந்தி ஒடிந்து யோவான் என்னென்னத்தை பார்த்து விசுவாசிக்கிறாரு. அவருக்கு சுத்தினாங்க பாருங்க, 30 மீட்டர் துணின்றாங்க. அவருடைய உடலை ஃபுல்லா சுத்திட்டு, தள்ளிக்கு கொஞ்சம் சுத்திட்டு, அங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்குதா, லாசருவை இயேசுநாதர் ஹெல்ப் பண்ணும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன? அவனுடைய கட்டாவளுங்கள், அவன் போகட்டும். அவர் எழும்பிட்டாரு. எழும்பி எப்படி வந்தாருன்னு தெரியல. அவங்க மொத்தம் கடல்லேருந்து வெளியே வந்துட்டாரு லாசரு. அப்போ இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை கழட்டி விடுங்க, அவன் போட்டா அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணெல்லாம் மூட்டுக்கிறாங்க, பாடி ஃபுல்லு. அந்த எம்பாமியும் நிக்கோதேமும் இயேசுநாதருக்கு அந்த சீலையை போட்டு சுத்தி நரகந்தத்தினால அவரை போட்டு அழகா வாசனை வரக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஸ்டின்ச் ஆகக்கூடாது என்று சொல்லி அழகா கட்டி வைத்திருக்கிறார்கள். யோவான் போய் பார்த்த உடனே அவருடைய சீலையெல்லாம், அவருடைய சுத்தி இருந்த அந்த துணியெல்லாம் அழகா சுத்தி அந்தந்த இடத்துல அது வைக்கப்பட்ட ஒரு நல்ல தகவல் யோவான் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே யோவான் விசுவாசிக்கிற. வாசிக்கிறீங்களா? ஜான் சாப்டர் 28 கல்லறைக்குள்ள போய் அந்த துணி கட்டிடுறத பார்த்துட்டு 20 20 verse 8 முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து அந்த துணி எல்லாத்தையும் என்னது கண்டு, அடுத்த வார்த்தை என்ன? விசுவாசித்தான். இயேசுடைய மார்புல
பஸ்கா பண்டிகையின் போஜனம் பண்ணும் பொழுது சாஞ்சி நிறுந்துருங்க இவரும் நம்பல இயேசுவோட உயிர் தெழுதலை பத்தி பார்த்தோன்னு அவர் நம்புறாரு. என்ன அந்த துணியில என்ன இருக்குது அந்த மாதிரி நம்புற அளவுக்கு. ஆனா பேதுருக்கு நம்பிக்கை வரல. திருப்ப அவர் தலை தோன்றிக்கணும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாரு. எப்படிங்கிறாங்க பாருங்க விசுவாசிங்க. கடல்ல பார்த்தாரு, சவம் இல்ல, தூக்கின்னு போன அடையாளமும் இல்ல. தூக்கின்னு போறோம் எதுக்குப்பா? துணியெல்லாம் கழட்டிட்டு போறோம். கட்டக்கூடாது, அந்த சரீர நாத்த பிடிக்க கூடாதுன்னு தானே சுகந்தத்தை போட்டு சுத்தி வைக்கிறான். யோவான் பார்க்கும்போது தெரியுது, ஆண்டவர் எழும்பி அவரே துணியெல்லாம் சுத்தி அழகா மச்சி வச்சுட்டு போய்கிறாரு. புரியுதா? யோவானத்தை பார்த்து விசுவாசிக்கிறார், எழும்பிட்டார் அவரு அப்படின்னு. அவரு மூச்சு திணற நெஞ்ச பூச்சி வந்து பார்த்துட்டு, காணுமா, சரி நான் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் விசுவாசித்தான். ஆனா பேதுரு சார் என்ன பண்ணாரு? 10 ஜான்ஸ் காஸ்பல் 20:10. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். கூடி வரவில்லை, அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போனார்கள். யாருமே இயேசுநாதர் உயிர் தேர்ந்தார் நம்பல. யோவானுக்கு மாத்திரம் அந்த சீலையை சுத்தி வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவர் எழும்பி நல்லா கழட்டி அது அங்க வச்சிருக்கிறாரு. நான் தெரிஞ்சு இது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன். அவர் போட்டிருந்த அங்கேயே பங்கிட்டுக்கிறாங்க. அவருக்கு சுத்தி இந்த சீலையெல்லாம் கழட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ உயிர் தெழுந்த கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் என்ன? யார் இந்த கர்த்தருக்கு அந்த உயிர் தெழுந்த சரீரத்துக்கு ஒரு உடைய கொடுத்தது? நன்றா ஞாபகப்படுத்திக்கணும். ஏதேன் தோட்டத்தோட ஆதாம் ஏவாள் நிர்வாணமா முடிஞ்ச சீனு முடிஞ்சுது. மறுபடியும் கர்த்தர் நமக்கு புதிய ஏதேன் தட்டு கொடுத்தாலும் எந்த காரணத்தை கொண்ட சகோதரரை பாவித்துக் கொள்ள வேண்டாம், நாம் ஆதியிலேயே ஆதாம் ஏவாள் போல இருப்போம் என்று. உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அது மகிமையுள்ள சரீரமா இருந்தாலும் வஸ்திரம் கொடுக்கப்படும். இயேசுநாதர் எழும்புறாரு. எப்படி வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, யார் அந்த வஸ்திரத்தை தைச்சாங்கன்னு தெரியல. அவர் அன்னைக்கு போட்ட வஸ்திரம் கடந்த 2000 வருஷமாக அதே ஒன் க்ளோத், அதே ஒரே உடையில அவர் இருக்கிறார். அவரை பார்க்கத்தானே நம்மளாடி ஆகும்ன்றது தெரியும். அவரை பார்க்கறதே கிடையாது. கேட்டா தீர்க்கதரிசி, அவர் ஒரு போதகர், அவ்வளவுதான். அவரை போல அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை போல ஆக வேண்டும் என்றால் அவர் சொன்னதை கொஞ்சம் கவனிக்கணும். 4:24 நான் வாசித்து முடிச்சிடறேன். 24. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அவர் சரீரமும் காணோம், அவரும் காணோம். ஸ்திரீகள் சொன்னபடியே சரீரம் இல்லைன்றது உண்மைதான், ஆனா உயிர் தெழுந்தார்ன்றதெல்லாம் போய் அதெல்லாம் நாங்க நம்புறது கிடையாதுன்னு உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட சம்பாஷணை அங்க நிறுத்துறாரு. பிதாவாகிய தேவன் என்னை குறித்து 2 தூதர்களால் சாட்சியாக சொன்னது, உங்ககிட்ட வந்து சொன்னது ஒரு ஸ்திரீ அல்ல, அநேக ஸ்திரீகள் வந்து சொன்னார்கள் சாட்சி பூர்வமாக. அது உங்களுக்கு விளையாட்டா நான்சென்ஸா இருக்கா? அப்பதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை வசனம் 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இயேசுநாதர் எவ்வளவு பொறுமையா நம்ம முட்டாள்தனமா பேசுறதை கவனிக்கிறது கவனிங்கள். இது சீரியஸா சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நானும் பேசுற முட்டாள்தனமான விஷயத்தை அவர் காதை பொத்திக் கொள்வது கிடையாது. காது முழுக்க கேட்கிறார், பொறுமையா கேட்கிறார், முழுக்க கேட்கிறார். கேட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் எந்த தீர்க்கதரிசிகள்? வசனம் 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எந்த தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசி என்று சொன்னான்? பழைய ஏற்பாடுல எனக்கு முந்தி வந்த யோவான் ஸ்நானன் தான் தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசியாக சொல்லப்படுது பழைய ஏற்பாடுல. ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவன் இந்த மனுஷனை பார்க்கலும் பெரியவன் யாரும் அல்ல என்று இவர்தான் சாட்சி. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள்? பாலகன் உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படும், குமாரன் உங்களுக்காக அறையப்படுவார். பிறந்தது பாலகன், கொடுத்தது குமாரன். பாலகன் அல்ல கல்வாரி சிலுவையில செத்தது, குமாரன். A child has born unto you and the son has given unto you. கொடுத்தது குமாரன், கல்வாரி சிலுவையில தொங்கினது பாலகன் அல்ல, குமாரன், தேவகுமாரன், மனு அவதரித்த கர்த்தர். 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான் இப்ப உங்கள்ட்ட ஷார்ட்டா கேட்கிறேன், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற புத்தினத்தை, முட்டாள்தனத்தை நீக்குவது எது? 25. நீங்க பதில் சொல்லி நான் முடிச்சிடுவேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நம்மளுடைய புத்தி இல்லாத மந்த இருதயத்தை நீக்குவது எது? சத்தமாக, விசுவாசம். ஃபெய்த். இயேசுநாதர் நமக்கு பிரத்யட்சமா வந்து நிற்பது நம்ம அதிகமாக விரும்பக்கூடாது. அப்படி வந்து நின்னாலும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. மந்த இருதயம் உள்ளவர்களே, உயிர் தெழுந்த நானே வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன், உங்களுக்கு பார்க்க முடியவில்லை. அவங்க வந்து அதை எதிர்பார்க்கவில்லை. அன்எக்ஸ்பெக்டட். அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவார் உங்களை என்ன கேளுங்க, நீங்க நான் எதிர்பார்த்து இருக்கிறோமா? Do we expect his second coming? இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், காலையில் பிரார்த்தனைக்கு வரும்பொழுது இயேசுநாதர் கண்டிப்பா வருவார்ன்ட்டு யோசிச்சு வந்தீங்க? எவ்வளவு பேர் இயேசுநாதர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தீர்களீங்க? வருவார் என்று எதிர்பார்க்காம நீங்க வரும்பொழுது இயேசுநாதர் இந்த எம்மா ஒரு சீசல் உங்களுக்கு நடத்துக்கு எங்கம்மா போயின்னு கேட்டாங்கன்னா சொல்லியிருப்பீங்க, சர்ச்சு வச்சுக்கிறார் பார் 7 மணிக்கு காலாங்காத்தால தாங்க போயின்கிறேன் நான். ஆட்டோ அப்படித்தான் பேசி வந்திருப்பீங்க நீங்க. எது வரைக்கும் ஆட்டோக்காரன் நினைச்சு அவர் ஆட்டோ ஓடி வந்தாலும் நீங்க அப்படித்தான் பேசி இருந்திருப்பீங்க. அவரை ஏன் எதிர்பார்க்கலாம்? அவர் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கிறார்? உண்மை யார் எதிர்பார்க்க? ஏன் வரீர்? எங்க இங்க சமாதானமா விட்டு நாங்க இங்கே இருந்துடுறோம். நீங்கள் நான் அவரோட எதிர்பார்க்கறதே கிடையாது. இவனுக்கு எதிராக பார்த்து நான் உயிர் தெரிந்து வருவாருன்ட்டு. Hope is always expects what the Lord has promised. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நம்பிக்கை எதிர்பார்க்கும். Faith walks on it. விசுவாசம் அந்த நம்பிக்கையில நடக்கும். ஒன்னு புரிஞ்சுதா? எப்போ இவர்களுக்குள்ளாக விசுவாசம் வந்ததோ என்ன நடந்துச்சு தெரியுமா? லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடறேன். சொன்ன ரொம்ப ஆசையா இருக்குது. பட் டைம் 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, வெரி கான்ட்ராஸ்ட் 16:24-16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம்? வசனம் 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் இயேசுவை காணாமல் இருக்கிறது. எப்போ சத்தியமுள்ள வார்த்தை இயேசு பிரசங்கித்தாரோ விசுவாசம் உண்டான பொழுது அந்த அறியாமை நீங்கினது. வசனம் 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள், என்ன வார்த்தை? திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எப்போ இயேசுநாதரை அவர்கள் அறிந்தார்களோ, it did not mean this they saw him. அவங்களை பார்த்தார்கள் என்று சொல்லவில்லை, அறிந்தார்கள். அறிந்தார்கள் through the scripture who prophesied. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்ன ஒட்டுமொத்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிமித்தமா இயேசுநாதர் பேசினா தெரியுமா? பேசினவன மனக்கண்கள் திறக்கப்பட்டது. foolishness. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அடுத்த வார்த்தை என்ன? உடனே அவர் அவர்களுக்கு, என்ன வார்த்தை? விசுவாசம் இருக்கிற இடத்துல இயேசுவை லைவா பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நான் இயேசுவை பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன், அது விசுவாசமே இல்ல. Faith always believes Lord is. Hope always expects Lord will come. நம்பிக்கை இயேசுநாதர் மறுபடியும் வருவார் என்று எதிர்பார்க்க செய்கிறது. விசுவாசம் இயேசுநாதர் இன்னும் இருக்கிறார் என்று அந்த இயேசுநாதரோடு கூட வாழ வைக்கிறது விசுவாசம். எப்போ அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ இயேசுநாதர் அவங்க கண்களுக்கு மறைந்து போனார். ஃபெய்த் இருந்தாக்கா இயேசுநாதர் சரீரத்தில் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நீங்க நம்புறீங்களா இயேசுநாதர் வந்தா தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு? If you have faith, you no need his physical presence in order to believe. சரீரத்தில் அவர் வந்தா தான் நான் நம்புவேன் என்பதான விசுவாசம் அவர் தருவது கிடையாது. என்னை பார்த்து நீ நம்பு என்று விசுவாசிப்பது. அதனால தான் தோமா பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய். அடுத்த வார்த்தை என்ன? Hallelujah. In Christ alone my hope is found. He is my light, my strength, my song, this cornerstone, this solid ground, firm through the fiercest storm and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease,
my comforter, my all in all. Here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe, His gift of love and righteousness, scorned by the ones He came to save. Till on that cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on Him was laid. Here in the death of Christ I lay. There in the ground His body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave He rose again. And as He stands in victory, sin's curse has lost its grip on me. For I am His and He is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck from His hand. Till He returns or calls me home, here in the power of Christ I stand.